இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிரு, டேய் கதிரு. என்ன பாட்டி? என்னால எல்லாம் இங்க இருக்க முடியாதுடா. உங்க அப்பனுக்கு போனை போடு, நான் சொல்லிட்டு கிளம்புறேன். பாட்டி என்ன ஆச்சு? வேற ஏதாவது வீடு பார்த்து போயிடுறேன். இந்த வீட்ல உன் தம்பியா அவன் பொண்டாட்டியுமே இருக்கட்டும். பாட்டி என்ன பாட்டி விளையாடுறீங்களா? டேய், அத்தை சொல்றது சரிதான். நானும் கிளம்புறேன். அம்மா பின்ன என்னடா, ரோட்ல போற மனநலம் சரியில்லாதவன வீட்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன ஆஸ்பத்திரியா, சத்திரமா, சாவடியா? அம்மா அவன் ஏதோ ஒரு ஓரமா அவுட் ஹவுஸ்ல இருந்துட்டு போறான். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், வெளியில அவன் அவுட் ஹவுஸ்ல தான் இருப்பான்னு நீ எப்படி உறுதியா சொல்ற? அவன் எப்ப எங்க போவான், என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாதுடா. அவன் ஒரு நிலையான ஆளே கிடையாது. அன்னைக்கு பர்ஸ் எடுத்துட்டு ஓடி போனா, நாளைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது முக்கியமான பொருளை தூக்கிட்டு போனானா யாரா பொறுப்பு? டேய், அவனை நம்ம வச்சிருக்க நேரம் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு நாம தான் அலையணும். அவன் யாரு, என்ன, எந்த ஊருன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. வேலையில போன ஓனான புடிச்சு மடியில கட்டின கதையெல்லாம் இருக்கு. நமக்கு தேவையாடா கதிர் இந்த வில்லங்கெல்லாம்? அவன் தான் சொன்னான்னா நீயும் ஏதோ பண்ணி தொலைன்னு தலையாட்டிட்டு போற. பாட்டி அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அவன் முடியாதுன்னு சொன்னா மேலும் மேலும் பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவன் நினைச்சதை சாதிக்காம விடவே மாட்டான் பாட்டி. அப்பா கிட்ட சொன்னாலும் அவனை போற போக்கில விட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லுவாரு. டேய், எத்தனை நாள்டா, எத்தனை நாள் தான் பொறுத்து பொறுத்து பாக்குறது? ஏதோ பெத்த புள்ளையாயிட்டானேன்னு அவன் செய்யற கொடுமையெல்லாம் நாம பொறுத்துக்கலாம். அது மாதிரி எவனோ பெத்த புள்ளைய நாம எதுக்குடா இங்க வச்சு பாத்துக்கணும்? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அவனால கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கல் வரும். அப்ப அந்த விஷயத்தை வெற்றி கிட்ட சொல்லி அவனை வெளியில அனுப்பிச்சிடலாம். எனக்கே அவன் இருக்கிறது ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன பண்றது? ஏதாவது பண்ணிடா கதிரு, எனக்கு எதுவுமே சரியா படல. அத்தை வாங்க. சுந்தர், சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சுந்தர், இங்க பாரு, பசிக்குதா? ரொம்ப நேரமா பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கியா? இங்க பாரு, என்ன யாருன்னு உனக்கு தெரியுதா? அன்னைக்கு உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரேன்னு தானே அங்க நிக்க சொன்னேன். எதுக்கு பாதியிலே ஓடி போயிட்ட? மறுபடியும் உன்னை எங்க தேடி கண்டுபிடிக்க போறேன்னு நினைச்சு அப்படி குழம்பி போயிட்ட. நல்ல வேளை நீ திரும்ப வந்துட்ட. ஆனா இது உனக்கு பாதுகாப்பான இடம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. உன்னை என்ன வேணாலும் செய்வாங்க. சீக்கிரமே நான் உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். இங்க பாரு, இங்க பாரு. சாப்பிடுறியா? இந்தா இந்தா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சுந்தர், சாப்பிடு. சாப்பிடுறா, சாப்பிடு. ஐயோ, என்னாச்சு? பொறுமையா சாப்பிடு. இந்த தண்ணி குடி, குடி. சுந்தர், என்னாச்சு? சுந்தர், சுந்தர் கத்தாத. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரே தலை வலிக்குது. என்னது? என்ன ஆச்சு? சத்தமா இருக்கு. ஐயோ, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஐயோ, கத்திக்கிட்டே இருக்கான். சொன்னா கேக்குறாங்களா? அவனை இங்க தங்க விட்டதே தப்பு. கொண்ட நேரத்துல வாழ் வாழ்னு கத்திக்கிட்டே இருக்கான்டா. தலை வலிக்குது. சரி இருங்கம்மா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. கத்தாதம்மா, இரு பார்க்கலாம். சரி, என்னன்னு பார்க்கலாம். அதிகமா இருக்கு, போங்க. ஐயோ, எல்லாரும் வராங்க. கத்தாத சுந்தர். ஐயோ, சரி நான் போறேன். டேய் 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 என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏன் கத்துற? ஏய் கத்தாத கத்தாத. டேய், நம்ம வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு. இதுல முகம் தெரியாத யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சிருக்கிறது எந்த விதத்துல சரின்னு சொல்ற? என்ன பண்ணணும் இப்போ? டேய், எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியா அங்கேயே கொண்டு போய் விட்டுறலாம். கொஞ்சமாவது ஒரு பரிதாபம்.
டேய் வெற்றி, நான் சொல்றத கேளு. இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள வீட்ல வச்சுக்க மாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்களே அவனுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அப்பப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாம இவனெல்லாம் வீட்ல வச்சுக்க கூடாதுடா. இன்னும் சொல்ல போனா இவனெல்லாம் வீட்ல வச்சுக்கிட்டா லீகல் ப்ரொசீஜர் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும், ஹியூமன் ரைட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லனா பிரச்சனை தான் வரும். இல்ல இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணுமா? ஆமாமா துளசி, கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் அம்மா சொல்ற மாதிரி செய்வோம். என்னமோ இவ சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்து வச்சிருக்க மாதிரி வருத்தப்படுறா. இப்ப கூட்டிட்டு போக போறீங்களா இல்லையா? டே கதிரு, இவங்க கூட்டிட்டு போலனாலும் சரி, இன்னைக்கு மதியத்துக்குள்ள அவன் இந்த வீட்ல இருக்க கூடாது. கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு போ. நீங்க வேற. நாம எங்க இருந்து அவரை கூட்டிட்டு வந்தோமோ அங்கே போய் விட்டுடலாம். மேடம் பாவம் மேடம். புரியுதுதான், ஆனா என்ன பண்றது, யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. கதிரு, இதுதான் நல்ல முடிவு. இந்த முடிவுல இருந்து மாற வேண்டான்னு சொல்லு. அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். அண்ணா இப்படியே கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்கண்ணே. அத்தை, நீங்க இங்க கார்ல இருக்கீங்களா? நான் போய் இவரை விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ, சீக்கிரமா வா. எனக்கு 2-3 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இவனை கூட்டிட்டு வந்த நேரமோ என்னமோ தெரியல, அந்த கார் ரிப்பேர் ஆகி இந்த கார்ல வர வேண்டியதாயிடுச்சு. வரேன் அத்தை. அண்ணா ஒரு நிமிஷம். டே சுந்தர், சுந்தர், டே சுந்தர் நில்லுடா. உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க போயிருந்த? வா போலாம். இருங்க, நீங்க யாரு? மேடம், இவன் எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சுமா மேடம். கொஞ்சம் மனநிலை சரியில்லை, வீட்டில் இருக்க மாட்டேன்னு ஓடி வந்துட்டான். நான் எங்கெல்லாம் தேடி பார்த்தேன் தெரியுமா? இப்படிலாம் வராதுடா டே. உன்னை கூட்டின்னு போய் பத்திரமா ஆசிரமத்தில் சேர்த்துடுறேன். கொடுங்க மேடம். டேய் வாடா, ஆசிரமத்துல சேர்த்துற வாடா. வாடன்றல. டேய் வாடா. டேய் சொல்றது கேளுடா. டேய் இங்க எல்லாம் பாக்குறாங்கடா. வாடா ஒரு நிமிஷம். வாடன்ற. டேய் வாடா. டேய் எங்க பாரு, எங்க விடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க. டேய் விடுங்கன்னு சொல்றேன்ல, விடுங்க, கையெடுங்க. மேடம், இருங்க. இவருக்கு உங்களை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்க கூட வந்திருப்பாரு. மேடம், நான் தான் அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, இவன் மனநிலை சரியில்லாதவனு. எப்படி வருவான்? இப்படிதான் ஆன முடிப்பான். நாங்க கூப்பிடும் போது அமைதியா தான் வந்தாரு. உங்க கூட வரமாட்டேன்னு சொல்றாருன்னா வேற ஏதோ பிரச்சனை இருக்கு.